குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கம்மலை போட்டுட்டு வெளியில் போகும்போது நம்ம தலையில் உள்ள கொஞ்சம் எண்ணெயோ வேர்வையோ வெளியில் உள்ள தூசிகளோ சேர்ந்து இந்த மாதிரி கம்மலில் அழுக்கு படிஞ்சிடும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் கழுவுனேன். அப்படியும் வெளியில் போகிறோம் வர்றோம் எப்படினாலும் தூசி வந்து படிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு தெரியும் வாஷ் பண்ணணுன்னு கொஞ்சம் காமிச்சிக்கிறேன் நான். இதை நம்மக்கிட்ட உள்ள பழைய ஷாம்பு பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் ஷாம்பு காஞ்சி போயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப அடியில் இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா விரலால் மிக்ஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போ இதை எடுத்து ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக தேய்க்கணும். ரொம்ப ஹார்டான ப்ரஷ்ஷும் வேண்டாம், சின்ன ப்ரஷ் போதும். ஊற வச்சா தான் கொஞ்சம் எண்ணெய் அழுக்கெல்லாம் போகும் நல்லா. நம்ம இதை எடுக்கலைன்னா காது வந்து சில சமயம் அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த காது இந்த துளை இருக்கு இல்லையா, அதில் வந்து அரிப்பு இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம கட்டாயம் க்ளீன் பண்ணணும். அதுவும் அதிகம் வேக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் ஆகிருக்கும். இதை வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ண அப்புறம் பாருங்கள், நல்லா அழகாகிடுச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பழைய டூத் ப்ரஷ்ஷாக இருந்து இந்த மாதிரி டிசைன் உள்ளதில் வந்து இன்னும் கொஞ்சம் அழுக்கு நல்லா படிஞ்சிருக்கும். அதை நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் கூட இன்னும் அந்த திருகலை கொஞ்சம் இருக்குது, நான் அப்புறமா க்ளீன் பண்ணணும். சிம்பிளுங்க. ஷாம்பு பாட்டிலையும் தூர போட்டுறாதீங்க காலியானால். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். செயின் எல்லாம் கூட ஒரு சோப்பு தண்ணியில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுங்க, டெய்லி போடுற செயினாக இருந்தால். ஓகேயா? நல்ல டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.